விருத்தாசலத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 30 மூட்டை புகையிலை உள்ளிட்ட போதை வஸ்துகள் பறிமுதல் செய்யப்பட்டு 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் திருவள்ளூர் நகரை சேர்ந்த ஜாபூர் அலி மகன் மன்சூர் அலிகான். இவரது வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் மற்றும் புகையிலை பொருட்கள் இருப்பதாக குற்ற நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து அவரது வீட்டில் மேற்கொண்ட சோதனையில் பதுக்கி வைத்திருந்த 30 மூட்டை ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்து விருத்தாச்சலம் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் காசி பாண்டியன். இவர் நெய்வேலி வடக்கு வெள்ளூர் பகுதியில் டீ கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் விற்பனை செய்வதற்காக வாங்க வந்தபோது இவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சுமார் 200 கிலோ கொண்ட போதைப் பொருட்களின் விலை சுமார் 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பின்னர் ஹான்ஸ் புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.